வணக்கங்க. இன்னைக்கு இன்ஸ்டன்ட் இட்லி பேட்டர் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். மிக்ஸு நான் அரிசி இருக்குதுங்களா, இட்லி அரிசி வாங்கினேன் கடையில். அதை வாங்கி நல்லா அலசி வெயிலில் காய வச்சேன். 1 கிலோ காய வச்சு அதை இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி அதே மெல்லிஸ் இட்லி ரவைனாலே அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி. அப்புறம் இது உளுத்தம்பருப்பையும் அதே மாதிரி காய வச்சு அது ஒரு 1/2 கிலோ அரைச்சிருக்காங்க. அதில் அரைச்சி வச்சதில் நம்ம 4 கிளாஸ் ரவை இட்லி ரவை எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 கிளாஸ் எந்த கிளாஸ்ல அளக்குறோமோ அதே கிளாஸ்ல உளுத்த மாவு எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு என்னன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேன். உளுத்தம் மாவா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நல்லா இது நல்லா பெரிய டப்பால போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. கொஞ்சம் இப்போ இட்லி பேட்டருக்கு எப்படி விடுவோமோ அதே மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த அரிசி ரவையும் அப்புறம் உளுத்தம் மாவையும் நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இது நான் காலையில் பண்ணியிருக்கேன். இது ராத்திரிக்கு இட்லி செய்யறதுக்கு. அது மாவு பொங்கிடும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. சாஃப்டாக வரும் அது நல்லா. அதை நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் வச்சு அதை நல்லா ஆவியில் வேக வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, இது ஆவியில் வேக வைக்க வேண்டியதாக மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. எண்ணெய் வச்சு தடவிட்டு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறவும் விட்டுட்டேன் நான். இப்போ எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, இப்போ இன்ஸ்டன்ட் இட்லி பேட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு பண்ணிட்டோம். இது ஈஸியாக முடிஞ்சிடும். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா அரிசி ரவை பண்ணிட்டு உளுந்தை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கூட பண்ணிக்கலாம். அது 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் அது 20 minutes அரைச்சோம்னா இனியும் அது நல்லா ப்ளஃபி ரொம்ப நல்லா இருக்கும். அது அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.